ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஃபுட் டேஸ்டி. நான் உங்கள் ஷெஃப் மால்குடி கவிதா. இன்றைக்கி டே 9 கிறிஸ்மஸ் நியூ இயர் செலிப்ரேஷனில் 9th டேயில் நாம் இன்றைக்கி இங்கே இருக்கிறோம். இன்றைக்கி என்னென்ன டெலிஷியஸான 3 டிஷ்ஷஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆல்மண்ட் பனானா மஃபின் ஒன்று பார்க்க போகிறோம். செகண்ட் வந்து ட்ரெடிஷ்னல் யூலாக் வந்து ஒன்று பார்க்க போகிறோம். கிறிஸ்மஸ்னாலே யூலாக் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஸோ அந்த மரக்கிளைகளோட மரத்துளியோட மஷ்ரூம் ஸ்ப்ரிங்கிளோட சூப்பராக ஒரு யூலாக் பார்க்கலாம். தேர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குக்கீஸ், ஜிஞ்சர் குக்கீஸ் பார்க்க போகிறோம். இது மூணும் தான் இன்றைக்கி நம்ம 9th டே ஸ்பெஷலாக பார்க்க போகிறது. ஃபஸ்ட்டு வந்துட்டு ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக பனானா ஆல்மண்ட் மஃபின் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். பனானா ஆல்மண்ட் மஃபின் கேக்குக்கு சாப்பிட்டு பனானா வந்துட்டு ஒரு 50 கிராம் நான் யூஸ் பண்ணுறேன். ஹோல் ஆல்மண்ட் வந்துட்டு சாப் பண்ணி போடுவோம், அதனால் ஒரு 10 நம்பர்ஸ் வச்சுருக்கேன். அண்ட் ஆல்மண்ட் ஃப்ளேக்ஸ் வந்துட்டு ஒரு 50 கிராம் ஆல்மண்ட் ஃப்ளேக்ஸ் உள்ளுக்குள்ளே போடுறதுக்கும் மேலே இது பண்ணுறதுக்கும். இது கூட நவ்ஹாட், ஏற்கனவே ஆல்மண்ட் நவ்ஹாட் அடி சொல்லி அந்த நவ்ஹாட் வந்துட்டு ஒரு 50 கிராம் நவ்ஹாட். இப்போ வந்து இதில் சாப்பிடு பனானா நல்லா ரைப்பாக இருக்கிறதா போட்டுக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட ஆல்மண்ட் ஃப்ளேக்ஸ், இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆல்மண்ட் பனானா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஒரு லைனரில் மஃபின் ட்ரேயில் லைனர் போட்டு அப்படியே போட வேண்டியது தான். பனானா ஆல்மண்ட் மஃபின் பேக்கிங்க்கு ரெடி ஆகிடுச்சு. உள்ளே வச்சுருவோம். ஏற்கனவே நம்ம வந்துட்டு ஒரு 20 மினிட்ஸு 180 டிகிரி செல்சியஸில் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கோம். இப்போ உள்ளே வச்சாச்சு. வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு 180 டிகிரி செல்சியஸில் அகெயின் 30 மினிட்ஸ் இப்போ டைம் கொடுத்திங்கன்னா நம்மளுடைய பனானா ஆல்மண்ட் மஃபின் வெளியே வந்துடும். வந்ததுக்கப்புறம் ஃப்ராஸ்டிங் பண்ணி ப்ரெசன்டேஷன் பண்ணிக்கலாம். பட்டர் க்ரீமை வந்துட்டு இந்த மாதிரி மாலிஷ் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒரு நாசில் போட்டுட்டு ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து ஃப்ராஸ்டிங்க்கு செட் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக பனானா ஆல்மண்ட் மஃபின் எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்துட்டிங்க இல்லையா? கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி டே 9ல் செகண்டாக என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெடிஷ்னல் யூலாக் தான் பார்க்க போகிறோம். அந்த யூலாக் வந்துட்டு எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். யூலாக் ஸ்பாஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. ஸ்பாஞ்ச் வந்துட்டு டிமோல்டு பண்ணிவிட்டு இதை வந்துட்டு சுகர் சிரப் போட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு க்ரீம் போட்டுக்கலாம்.
லாக் வந்துட்டு எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்தீங்க இல்லையா? ஸோ நீங்களும் வந்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து அந்த க்ரீன்ஸ் வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் இது தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாகவே அதை நீங்கள் பயன்படுத்தலாம். அண்ட் மஷ்ரூம் கூட தனியாகவே பேஸ்ட்ரியிலே பண்ணலாம். கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அது எப்படி வந்ததுன்றதையும் சொல்லுங்கள். ரொம்பவே சூப்பராக, சிம்பிளாக, ஈஸியாக வாயில் வச்சாலே மெல்ட் ஆகக்கூடிய ஒரு ஜிஞ்சர் குக்கீஸ் தான் 3ஆவதாக 9th டேயில் நம்ம பார்க்க போகிறது. ஜிஞ்சர் குக்கீஸுக்கு ஜென்ரலாக வந்துட்டு டார்க் கேரமல் யூஸ் பண்ணியிருப்போம். டார்க் கேரமல் வந்துட்டு நம்ம ஹோம்மேடு பண்ணியிருப்போம். அந்த டார்க் கேரமல் நான் எப்படி பண்ணேன் அப்படின்ற டீட்டெயில் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். அந்த ஜிஞ்சர் பவுடரும் டார்க் கேரமலும் தான் இந்த ஜிஞ்சர் குக்கீஸுக்கு டேஸ்ட்டையும் ஃப்ளேவரையும் என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய 2 விஷயங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஆர்டிஃபிஷியல் இல்லாமல் நேச்சுரலாகவே கொடுக்கணுன்றதுக்காக தான் நம்மளே டார்க் கேரமல் பண்ணியிருக்கோம். அதை பயன்படுத்தி தான் இப்போ ஜிஞ்சர் குக்கீஸ் பண்ண போகிறோம். அதை நான் எப்படி பண்ணுறேன்றதை நீங்கள் பார்க்கணும் இல்லையா? இப்போ பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்துட்டு ஜிஞ்சர் குக்கீஸுக்கான மெஷர்மெண்ட்டு. கார்ன்ஃப்ளவர் வந்து 94 grams கார்ன்ஃப்ளவர், அன்சால்டட் பட்டர் 156 grams, ஆல் பர்பஸ் ஃப்ளார் 156 grams, ஐசிங் சுகர் 37 grams, ஜிஞ்சர் பவுடர் 10 grams, சால்ட் 4.5 grams, ஆயில் ஃபார் ட்ரே கிரேஸுக்கு நம்ம இஷ்டத்துக்கு கட் பண்ணுறதுக்கு குக்கி கட்டர், டார்க் கேரமல் 1 teaspoon. இதை பேஸ் பண்ணி தான் இப்போது நம்ம டோ ரெடி பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்துட்டு பேசிக்காக குக்கி கட்டரில் பயன்படுத்தி பண்ணுவோம் இல்லையா, அந்த ஷீட்டு வந்துட்டு தனியாக நம்ம பண்ண போகிறோம். அந்த பேசிக் குக்கீஸுக்கு தேவையான டோ தான் இப்போ நம்ம ரெடி பண்ணுறது. ஃபஸ்ட்டு பட்டரும் ஐசிங் சுகரும் ஒன்றா சேர்த்து மாலிஷ் பண்ணிக்கணும். பட்டர் வந்துட்டு இதே மாதிரி நல்லா ஷைனிங்காக பட்டரும் நம்ம ஐசிங் சுகரும் மாலிஷ் பண்ணிட்டோம். உப்பு வந்து இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே வந்துட்டு ஆல் பர்பஸ் ஃப்ளாரையும் கார்ன் ஸ்டார்ச்சையும் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவரையும், இது கார்ன்ஃப்ளவர். இது வந்து பேஸிக் ஜிஞ்சர் குக்கீஸ். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண டோ, இது வந்துட்டு ஜிஞ்சர் பவுடர். இதை 3த்தையும் பயன்படுத்தி நம்ம ஜிஞ்சர் குக்கீஸ் ஃபஸ்ட்டு பண்ண போகிறோம். பேசிக் குக்கி டோவில் வந்துட்டு பவுடர்டு ஜிஞ்சர், இது கூட டார்க் கேரமல். ஆக்சுவலி கலருக்கு தான் நம்ம கேரமல் யூஸ் பண்ணுறது. இது கேரமல் வந்துட்டு நம்ம ஹோம்மேட் பண்ண கேரமல். சுகர் வந்துட்டு கேரமலைஸ்டு பண்ணோம் இல்லையா, ஆல்மண்டு நவுகாட்டுக்கு, அதையே வந்துட்டு டீப்பாக பண்ணி டார்க் கேரமல் பண்ணுது. நிறையா போட்டிங்கன்னா ஒரு மாதிரி பிட்டர் டேஸ்ட் வரும். ஸோ கலருக்காக தான் மெயினாக நம்ம அதை பயன்படுத்துறது, நேச்சுரல் வேக்கு. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி
இப்போ நம்ம வந்துட்டு ஜிஞ்சர் குக்கீஸ்க்கு வந்துட்டு ஷீட்டு மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் குக்கி கட்டரில் கட் பண்ணி ட்ரேயில் எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சிட்டோம்னா அவன் வந்து ப்ரீஹீட் போட்டிருக்கேன், ப்ரீஹீட் ஆகிடும். இந்த மீன் டைம் இதை பண்ணிட்டோம்னா அதை பேக் பண்ணி எடுத்துட்டோம்னா ஜிஞ்சர் குக்கீஸ் ரெடி ஆகிடும். பண்ணிக்கலாமா? ஒரு 180 டிகிரி செல்சியஸு 20 மினிட்ஸ். என்னென்ன பொருளை என்னென்ன ரேஷியோவில் எவ்வளோ தூரம் எவ்வளோ டெம்பரேச்சரில் பேக் பண்ணுவோம் இந்த டீட்டெயில் எல்லாமே கம்ப்ளீட்டாக நீங்கள் பார்த்தாச்சு. ஸோ சூப்பராக இன்றைக்கி வந்துட்டு ஜிஞ்சர் குக்கீஸ் பார்த்துட்டீங்க, யூலாகும் பார்த்துட்டீங்க. யூலாக கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை வழக்கம் போல் மறக்காமல் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக்காக ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். நியூ இயருக்கு என்னென்ன சிறப்பு அப்படின்றதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ நாளைக்கு வரைக்கும் கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், ஃபீட்பேக் சொல்லுங்கள். அது வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது ஷெஃப் மால்குடி கவிதா.